இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தமிழில் பார்த்தா ரொம்ப கோபமடைஞ்சிருப்பீங்க. என்னன்னா, நடிகர் அஜித் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வாங்குற அளவுக்கு நடிகர் அஜித்துக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் அப்படி என்ன செஞ்சுட்டாரு? நல்லா நடிக்க தெரியுமா? இல்லை நல்லா டான்ஸ் ஆடுவாரா? இல்லை மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது நல்லது செஞ்சுருக்காரா? இல்லை ரசிகர்களுக்கு தான் ஏதாவது நல்லது செஞ்சுருக்காரா? அவருக்கு எதுக்கு இந்த பத்மபூஷன் அவார்டுன்னு சொல்லிட்டு சில தற்கொலை பாய்ஸ், சில இந்த வீணா போன பசங்களாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அவார்டு வாங்கின பர்சனுக்கு நியூஸ் போட்டிருக்காங்கல்ல, அதில் போயிட்டு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவருக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா? அவர் என்னென்ன பண்ணான்னு ஒன்றா சொல்லட்டானே, அதை சொல்றதுக்கு நேரமே பத்தாது. 5000 பேருக்கு இந்த அவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு அவரு. இந்த கையில் கொடுக்கறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நிறைய பேர் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ கேபிஎன் பாலாவண்ணா இருக்கட்டும், லாரன்ஸ் அண்ணாவாக இருக்கட்டும், சோன் சுட்டனாவாக இருக்கட்டும், நடிகர் விஜய் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே தனிப்பட்ட முறையில் உதவி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து அதை வீடியோவாக எடுத்து போடுவாங்க. அதை பார்த்து மற்றவங்க உதவி செய்வாங்க அப்படின்றத அதை வந்து பார்ப்பாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்யுங்கன்றக்காக அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு உதவி. இன்னொருத்தர் வந்து யூடியூப்பில் ஒரு பிரபலமான யூடியூப்பர் ஒருத்தர் வீடியோ போட்டார். என்னென்னா, இந்த ரம்ஜான் அன்னைக்கு ஏழைகளுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா அவர் உதவி செஞ்சது தப்பில்லை, அந்த உதவியை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு விமர்சனங்கள் லட்சம் எல்லாருக்குமே தெரியும். இப்படி பல பேர் பலவிதமான உதவியில் செஞ்சுருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நடிகர் அஜித் அவர்கள் வந்து என்னென்ன உதவி செஞ்சாருங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சுருக்காரு. அதை வந்து யாருக்கும் இந்த கையில் கொடுத்தது இந்த கைக்கு தெரியாத அளவுக்கு உதவி செஞ்சுருக்காரு. இதுதான் உண்மை. அவர் கூட நடித்த துணை நடிகர்களுக்கு எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுறவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. நான் அஜித் வந்து அஜித் தான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு தான் இருப்பேன். ஆனால் இந்த சர்வீஸ் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னு அஜித் சார்னு சொல்ல வைக்கிறேன். அவர் நல்லா நடிக்க தெரியுமான்னு கேட்டால் சரியாக தெரியல. டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டால் சொல்ல தெரியல. இல்லை வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கான்னு கேட்டால் அதுவும் என்ன சொல்ல தெரியல. ஏன்னா அவர் வந்து சினிமா வந்து ஒரு தொழிலாளர் தான் செய்கிறாரே தவிர அதை வந்து ஒரு மற்றவங்கள வச்சு அதை பயன்படுத்திட்டு நம்ம முன்னேறன்றக்காக அவர் பண்ணவே இல்லை. அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் நல்லா சாதிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேசிங், இந்த கார் ரேசிங்கில் பக்கவாக பண்ணுவார். கார் ரேசிங்கில் நம்பர் ஒன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு டேலண்டான மனுஷன். அவரை போய் தப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவர் படங்களை பார்க்க வர கூட்டம் எல்லாம் அவருக்காக தான் வர்றாங்களே தவிர அந்த கதைக்காகவோ ஒரு டான்ஸ்காண்டியோ ஒரு நடிப்புக்காண்டியோ வர்றதே கிடையாது. தன்னுடைய செக் எடுத்து 3 லட்சத்தையும் எழுதி தந்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரா. அவரு வேற யாரும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற தலைன்னு சொல்ற அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் தாயா. அவரோட சின்ன கண்ணசைவு, அவரை பார்த்தாலே போதும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் வர்றாங்களே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் வர்றது கிடையாது. നല്ല മനസ്സുള്ള ഒരാളെന്ന് അറിയൂ. ഒരു അവാർഡ് നൈറ്റിൽ ഞാൻ ചെന്നിട്ട് എനിക്ക് ഇദ്ദേഹത്തിൻ്റെ കൂടെ ഒരു ഫോട്ടോ എടുക്കണം. ரசிகர் மட்டத்தை கழிச்சிட்டாரு. தனக்குன்னு ஒரு சொந்த ஒரு ஃபீல்டு, அவருக்குன்னு இந்த கார் ரேசிங் அதில் ஃபுல்லாகவே இறங்கிட்டாரு. அதுதான் அவருக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனுங்கிற மாதிரி அதில் இறங்கிட்டாரு. എൻ്റെ മുന്നിൽ മുട്ടുകുത്തി നിന്ന് அப்பப்போ சினிமாவில் நடிச்சு அப்பப்போ படங்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக அந்த ஒரு படங்கள் நடிச்சு ரிலீஸ் பண்ணுறாரு. இடையே வந்து தலான்னு கூப்பிடாதீங்க, விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் தலை அஜித்து, கடவுள் அஜித்து, அஜித்தே கடவுளேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் அவர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீ நல்லா இருந்து நீ லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகி நீ உன் குடும்பத்தை பாரு, நீ நல்லா இருந்து உன் குடும்பத்தை காப்பாற்று, உன் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே, உன் குடும்பத்தை வந்து நீ மெயினாக நினச்சிக்கோ, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட படங்களை பொழுதுபோக்காக மட்டும் பாரு, உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ மட்டும் நீ வந்து பாரு, மெயினாக நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் வச்சோ வேறு யாரையும் வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்காத ஒரு நல்ல தங்கமான மனுஷன் தான் நடிகர் அஜித் அவர்கள். அவரை போய் தப்பாக வந்து இந்த சில கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல. அது வந்து இந்த ஒரு சில ஆளுகள் அந்த எதுக்குமே சம்மந்தப்படாதவர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேர் எதை செஞ்சாலும் குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுறது. உங்களுக்குலாம் என்ன சொல்கிறேனே தெரில. நடிகர் அஜித் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாது. அவரை பற்றின ஒரு நெகட்டிவ் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் தன்னோட தன்னம்பிக்கையால், தன்னோட சுய உழைப்பால் இன்றைக்கி வந்து மேலிடத்தில் உயர்ந்து நிற்கிறாரு. அவரை தப்பாக பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. தப்பாக பேசாதீங்க, வன்மையாக கண்டிக்கிறேன்.